வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாமல் பால் பவுடர் வச்சு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 250 கிராம். 1 ஸ்பூன் ரவை எடுத்துருக்கிறேன், வெள்ளை ரவை. 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் நெய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறது மூலயமா குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். இதை சேர்க்கலினா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால கண்டிப்பாக பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட பால் சேர்த்து இதை நல்லா மாவு மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக பிசையாமல் சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நாம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன், 2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். சர்க்கரையும் தண்ணியும் ஒரே அளவாக இருக்கணும். இதில் 3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்கறது மூலயமா சர்க்கரை வந்து கட்டியாகாமல் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். சுகர் சிரப் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். கம்பி பதமெல்லாம் இதுக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த மாவை எந்த வெடிப்புகளும் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸில் செய்யும்போது அந்த கிராக் வர்றது இல்லைங்க. நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸில் செய்யும்போது கூட கிராக் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெடிப்பு வர்றதே இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜாமுன்களை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இளம் சூடாக இருக்கணும். இது ஒரு அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப் வந்து நம்ம இந்த ஜாமுன்களை பொரிச்சு உள்ளே போடும்போது சூடாக இருக்கணும். ரொம்ப கொதிக்கிற சூடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நல்லா அப்சர்வ் ஆகும். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உள்ளே வந்து சிரப் இறங்குறதில்ல. இப்போது ஜாமுன்களை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். குறைஞ்சது 2 மணி நேரமாச்சும் இது சிரப்லேயே இருக்கணுங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. எங்களுக்கு செஞ்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே பொறுக்கவே முடியலைங்க. அதனால் நாங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம். அப்போவுமே சாஃப்டாக தான் இருந்துச்சு. மறக்காமல் இந்த குலாப் ஜாமுனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.